இப்போ இங்கே ஒரு திருடன், இங்கே ஒரு போலீஸ், இங்கே ஒரு தங்கப்பட்டி. இங்கே இருக்கிற போலீஸுக்கு தெரியாமல் இந்த திருடன் எப்படி இங்கே இருக்கிற தங்கப்பட்டி எடுப்பான்னு கேட்டால் இப்படி எடுப்பானுங்கிற மாதிரி ஒரு கடிஜோ கொண்டிருக்கு தானே. இதே நிலைமை தான் இப்போ டொனால்ட் ட்ரம்புக்கும். ஈரானை இந்த அமெரிக்கா வந்துக்கிட்டு அவங்களோட இந்த கடல் வழிப்பாதையை முடக்கினதால பாகிஸ்தான் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஈரானுக்கு கை கொடுத்துருக்காங்க. அதை இப்படியும் சொல்லலாம். நாம் எப்படின்னு தெரியுமா, ஈரானுக்கு முஷாபா செஞ்சுட்டு ட்ரம்புக்கு பிடரியில் அறைந்த பாகிஸ்தான் இப்படி வேண்டும். அதை சுவாரஸ்யமாக சொல்லலாம். ட்ரம்ப் போட்ட இந்த எல்லா பிளான்ட கதையும் இப்போ முடிஞ்சு. ட்ரம்ப் இப்போ பாகிஸ்தானை பார்த்து அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு தான் பாகிஸ்தான் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு ஏனையவர்களுக்கு தெரியபடி இந்த வீடியோவை ஷேர் செஞ்சிருங்க. அமெரிக்கா ஈரானுக்கிட்ட வந்து நீங்கள் இந்த அணு ஆயுதம் தயாரிக்கப்படா, உங்களுக்கிட்ட இருக்கிற அந்த செறிவூட்டின யுரேனியத்தை எங்களுக்கிட்ட தரணுங்கிற முக்கியமான இந்த ரெண்டு கோரிக்கையும் தான் இப்போதைக்கு வைக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களோட இந்த லாங் டர்ம் பிளான் சொல்லி எல்லாம் அது வேறையா இருக்கு. அது இப்போதைக்கு இல்லை. இப்போ ஈரான் பவரை குறைக்கணும்டா அவங்களுக்கிட்ட இருக்கிற அந்த செறிவூட்டின அந்த 400 கிலோ யுரேனியத்தை இவங்க கைப்பற்றணும். இதான் இப்போ இவங்களோட தரப்பு கோரிக்கை. இந்த விஷயத்தை ஈரான் தரப்பு முழுமையாக மறுக்காங்க. யுரேனியம் வச்சிருக்கிறது வந்துக்கிட்டு எங்களோட உரிமை, அதோட எங்களோட பாதுகாப்பு, அதை உங்களுக்கிட்ட தர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதோட நாங்கள் வேணுமெண்டா நீங்கள் விதிக்கிற ஒரு சில கட்டுப்பாட்டுகளுக்கு கீழே ஒரு சில காலங்களுக்கு இருக்கலாமே ஒழிய முழுமையாக எங்களோட இந்த அணு திட்டத்தை என்ன செய்யலாது, கைவிட இயலாது. ஏனெண்டா இந்த திட்டத்தை நாங்கள் எங்களோட அறிவியல் வளர்ச்சி, மின் உற்பத்தி போன்ற இந்த பல விஷயங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதால் நீங்கள் சொல்கிறதே எல்லாம் எந்நேரமும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலான்னு சொல்லி ஈரான் இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்கா என்ன செய்கிறாங்கண்டா, ஓ அப்படியா, அப்படின்னா நாங்கள் உங்களோட இந்த கடல் வழிப்பாதைகளை வந்துட்டு முழுமையாக மறித்து உங்களை வளர விட மாட்டோம், உங்களோட வருமானம் எல்லாத்தையுமே தடுப்போம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே ஈரான் கடல் வழிப்பாதையை மறித்து ஈரான் 2 கப்பல்களை சீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப ஈரான் என்ன செய்கிறாங்கண்டா, நீங்கள் எங்களோட கடல் வழிப்பாதையை மறிச்சா மறுபடியும் நாங்கள் இந்த ஹோர்முஸ் கடல் வழிப்பாதையை மறிப்போம், அது உலகத்துக்கே அச்சுறுத்தலாவது சேரும். எங்களோட கடல் வழிப்பாதையை நீங்கள் திறக்கலண்டா நாங்கள் இந்த ஹோர்முஸ் கடல் வழிப்பாதையை திறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்பால என்ன செஞ்சுட்டாங்க, ஹோர்முஸ் கடல் வழிப்பாதையை ஃபுல்லாக மூடிட்டாங்க. இப்போ திரும்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்கடா, நீங்க எங்களோட டீலுக்கு வரும் வரைக்கும் நாங்க உங்களோட கப்பல்களை மறிச்சுக்கிட்டு தான் இருப்போம்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஈரான் மாதிரி அதுக்கு சொல்றாங்க, நீங்க எங்களோட டீலுக்கு வரும் வரைக்கும் நாங்க ஹோர்முஸ் கடல் வழிப்பாதையை திறக்க மாட்டோம்னு சொல்லி. இது ஒரு பெரிய இடியப்ப சிக்கல். என்ன இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு கொடுக்குற இந்த எக்கனாமிக் ப்ரெஷரை ஈரான் கொஞ்சமா சமாளிக்கிறதுக்கு பாகிஸ்தான் என்ன செஞ்சிருக்காங்க, இப்போ ஈரானுக்கு கை கொடுத்துருக்காங்க. இதுல நான் ஏற்கனவே சொன்ன ஜோக் மாதிரி இங்க இருக்கிற கள்ளன் வந்துக்கிட்டு இங்க இருக்கிற இந்த போலீஸை தாண்டி இங்க ஷோல்டர்ல இருக்கிற தங்கத்தை ஷார்ட் கட்ல அப்படி எடுக்கிற மாதிரி பாகிஸ்தான் ஈரானுக்கு அவங்களோட நாட்டில் சிக்கி இருந்த 3000 கண்டெய்னருக்கும் அதிகமான பொருட்களை ஈரானுக்கு கொண்டு போறதுக்கும் அங்கிருந்து பொருட்களை கொண்டு வாரதுக்கும் அனுமதியை வழங்கியிருக்காங்க. அமெரிக்கா கடல் வழிப்பாதையை தனி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அங்கே நில்லுங்க, நாங்க இதால போறோம்னு சொல்லி ஈரான் அமெரிக்காவோட கப்பலுக்கு டாட்டா பாய் பாய் டேக் கேர்னு சொல்லிட்டு பெரிய லொரியில அவங்களோட சரக்கை எல்லாத்தையும் பாகிஸ்தான்ல இருந்து ஏத்துக்கிட்டு ஈரானுக்கு இப்ப கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்காக மட்டும் பாகிஸ்தான் 6 வகையான பாதைகளை ஈரானுக்காக வேண்டி திறந்திருக்காங்க. இப்போ பாகிஸ்தானில் இருந்து ஈரானுக்கு நிலத்தால பொருட்களை கொண்டு போகிற செயற்பாட்டால் ஈரானுக்கு வந்துக்கிட்டு 87 வீதமான நேரம் மிச்சமாகிறதாகவும் 45 வீதத்தில் இருந்து 55 வீதத்துக்குள்ள செலவு மிச்சமாகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஈரான் இந்த இடத்துல வந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு கட்டாயமாக தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏனடா இவ்வளவு லாபத்தை அமெரிக்கா ஈரானுக்கு உழைச்சி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த வியாபாரம் எதிர்காலத்தில் வளர்ந்து அப்படியே ஈரானில் இருந்து பாகிஸ்தானில் இருந்து சீனாவிலிருந்து ஏனைய நாடுகளுக்கும் தங்களுடைய வியாபாரத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த திட்டம் வளர வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ அமெரிக்கா வந்துகிட்டு ஈரானை வெட்ட ஈரான் இரட்டிப்பா வளருதே தவிர முடங்குற மாதிரி இல்லை. அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்திருக்கிற இந்த எக்கனாமிக் பிரஷரை ஈரான் ஈஸியா வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப ஈரான் உலக நாடுகளுக்கு இந்த ஹோர்முஸ் கடல் வழிப்பாதையை மூடினது மூலமா கொடுத்திருக்கிற இந்த எக்கனாமிக் பிரஷரை இந்த உலகம் தாங்குமாங்கிற சந்தேகம் இந்த உலக நாடுகளுக்கே இருக்கு. என்ன கேட்டா
இருந்தா டொனால்ட் ட்ரம்ப் அப்படியே மூடிக்கிட்டு சத்தம் போடாம போய் அவருடைய சீட்ல இருந்துகிட்டு நீங்க என்னண்டாலும் செய்யுங்க, நான் உங்களோட வழியில வரலன்னு சொல்லி ஈரானுக்கிட்ட சொல்றதுதான் சரி என்று சொல்லப்படுது. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்னங்கிறத தயவு செய்து கமெண்ட் பாக்ஸினூடாக சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு, என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க விரும்பினா இந்த வீடியோவை இணையவர்களும் பார்க்கும்படி ஷேர் பண்ணிட்டு, என்னுடைய இந்த பேஜை வந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு, மேலும் இது போன்ற முக்கியமான சுவாரஸ்யமான அடுத்த காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.